ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுக்கு ஜேகே. இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லாஸ் கேம் ப்ளேவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் சப்ளை ஏரியா இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா இப்போ கரண்ட் இல்லை. இப்போ கரண்ட்டு போட்டுடணும். ஆனால் அந்த கரண்ட்டு போகிற இடத்துல வேறு ஒருத்தங்க நான் போட்டு அடின்னு அடிக்கிறான். இதோட இந்த ரவுண்டை பார்த்திங்கன்னா 3வது வாட்டி ப்ளே பண்ணுறேன். ஏன்னா அந்தளவு போட்டு துரத்தி அடிக்கிறாங்க வேறு. சரி அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின் சுவிட்சு தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணால் இந்த மாதிரி 3 ஜென்ரேட்டர் வேறு ஆன் பண்ண சொல்லிட்டாங்க. ஒன்று அப்புறம் இந்த பக்கம் இன்னொன்று, இந்த ரெண்டும் பக்கத்தால் இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்தோன்னா ஆன் பண்ணிடுறேன். ஆனால் அந்த 3வது சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. இந்த கேம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு 3வது வாட்டிக்கு ப்ளே பண்ணுறேன். இந்த வாட்டி கரெக்டாக எல்லாத்தையும் ஆன் பண்ணி போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வருவான் பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு சவுண்டு கேட்டுட்டு. சரி எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம் பார்த்தா எப்படியும் அடிச்சு போடுறான். இந்த மொட்டை பையன் தாங்க போட்டு துரத்தி அடிக்கிறதுலே குறியாக இருக்கிறான். அவனுக்கு கையில் வெப்பன் இல்லை. இவன் கையில் வெப்பன் வச்சுட்டு போட்டு அடின்னு அடிக்கிறான். எனக்கு வெப்பன் கிடைச்சுன்னா போட்டு திருப்பி அடின்னு போந்துடுவேன். அவனை ஒரு நாள் சிக்குவடா நீ. போகிறான், வெளியே போகிறான். அப்படியே நைஸாக நாமளும் அப்படியே பின்னாடியே போயிட வேண்டியதுதான். தேடு சுவிட்சு இன்னொரு ரூமில் இருக்கும். ஆனால் அங்கே போய் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இப்போ வெளியே போகலான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, வெளியே போக வேண்டியது தான். பொறுமையாக அப்படியே போய் அப்படியே எங்கடா இன்னொரு இடம் இவ்வளோ இருட்டாக வேறு இருக்குது. ஓகே, இன்னொரு வாட்டி கேமரா ஆன் பண்ணுவோம். ஓகே, இப்போ அப்படியே நைஸாக அப்படியே போகலாம். உள்ள ஓடுறா. இந்த இடத்துல ஒரு இடம் முட்டு சந்தில் தான் மாற்றி அடி வாங்குறேன். இந்த இடம் யாரும் இல்லை. இது இந்த இடமா? ஓகே, இந்த இடத்துல ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டு அப்படியே ஓட வேண்டியதான். தாவு. இந்த இடம் எல்லோரும் பணமாக கிடக்குது. இதையும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். ஓடுறா. அடியில் வந்தால் டோர் லாக்கில் வந்துட்டான். அடிக்கிறானுங்க. போச்சு வந்துட்டான் மறுபடியும். ஐயோ, மறுபடியும் போட்டு அடிக்கிறானே. ஓடுறா. ஐயோ முத்து சந்தி போச்சு அடிக்கிறான். ஓடு சீக்கிரம் ஓடு. இந்த இடத்துல ஒரு தாவுடா. டேய் எகு போச்சு, அடிச்சுட்டான். அவ்வளோதான், முடிச்சு விட்டான். ஓகே, இன்ட்ரோ போட்டு கேம் பிளே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இதோட 4th டைமா? சந்தோஷம். சரி, அப்படியே நேராக இந்த வாட்டி போய் படன்னு 3யுமே ஆன் பண்ணிட வேண்டியதான். சரி, லைட்டை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே போக வேண்டியதான் இனிமேட்டு. ஓகே, ஜம்ப்பு. இப்போ வேறு எங்கே இருக்கிற யார் வர அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று அமுக்கு. ஓகே, அதே மாதிரி பக்கத்தாலே இன்னொன்று இருக்கும். ஓகே, 2வது நமக்கு ஒளிஞ்சுக்கோ. கண்டிப்பாக பின்னாடியே வந்துடுவான். மற்றவங்க மாதிரி இவனும் அமைதியாக இருக்க வேண்டியதானே. இவனுக்கு மட்டும் என்ன கொழுப்புன்னு தெரியல. இங்கே கீழே வரவங்கன்னா பார்க்குறவங்களாம் அடிப்பான் போல். இன்னும் ஆளை காணோம். வந்துடுவான். சீக்கிரம் பார்த்துட்டு எட்டி பார்த்து போடா. இப்போ தான் தடக்கா புடக்கான்னு நடந்துட்டுக்கிறான். பொறுமையாக எது அன்னதானம் போடுற மாதிரி. இவனு போகிறதுக்குள்ளே நாளைக்கு ஆயிரும் போல். அங்கே போகிறான். இங்கே பக்கத்தாலே இருக்கிறான். பக்கத்தாலேயே இருக்கான். எப்படியோ பார்க்கல, வெளியே போயிட்டான். இந்த டைம் கரெக்டாக வெளியே போனால் கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த லாக்கான டோரில் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு எதாவது சாவி ஏதாச்சும் வருமானு தெரியல. இந்த சைடு போகணும். ஓகே, இந்த சைடு தான் நினைக்கிறேன். ரைட் சைடு. ஓகே, இதுதான் ஆமாம், இதுதான் லாக் ஆகிருக்குது. இந்த அடித்தான். சீக்கிரம் வாடா. இந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டா பாருன்னா பார்க்க மாட்டான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்போசிட் சைடில் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயும் சாவியும் இருக்கிற மாதிரி இல்லைங்க. என்ன பண்ணுறது? நானும் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருந்துட்டேன். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. அந்த சைடில் நான் இந்த பக்கம் ஏதாச்சும் ஆப்போசிட் சைடில் வழி இருக்குதான்னு சொல்லி தேடி பார்ப்போம்.
ஒரு ஜம்ப்பு. அட இந்த பக்கம் ஒரு கதவு இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. தின்ன அந்த மிஷினு. ஓகே, இந்த ஒரு லிவர் இருக்குது, இதை தூக்கி போட்டோம். ஓகே, 3வது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த மெயினை மட்டும் நம்ம ஆன் பண்ணி விட்டால் போதும். அவன் வர சவுண்டு கேட்டு இங்கே தான் வருவான். அப்போ நம்ம நேராக போனோம்னா ஆப்போசிட்டில் டம்முன்னு ஒரு அட்டி போடுவான். லைட் ஆஃப் பண்ணி வைப்போம். நைட் விஷயம்னா வந்துட்டான்னு நினைக்கிறேன். வரல, சார்ஜ் வேறு காலியாக போகுது, விட்டு விட்டு எரியுது. நானும் வேறு ரொம்ப நேரம் இருந்துட்டேன், ஆளை காணோம். சரின்னு சொல்லி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். இருந்தாலும் டப்புன்னு வந்துடுவானோன்னு ஒரு பக்கம் தோணுது. வெளியே போகலாமா வேணாமான்ட்டே இன்னும் யோசிச்சுன்னுக்கிறேன். சரி, வெளியே போவோம். ஓகே, ஒரு வாட்டி கேமரா ஆன் பண்ணு. இப்போ வேறு எங்கே இருக்கிறான்னு தெரியல, ரீலோட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் எங்கேயா நடுவில் போயிட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பா, டாட்டா பை பாய் கதம் அப்படின்னு விடுவாங்க. அப்புறம் வெளியே ஓடிடலாம் தான் பார்க்குறேன், இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரே ஓட்டு வந்துட்டான். ஓடு 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 ஓடு. ஐயோ, இங்கே வந்து லாக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வரானா இல்லை என்னன்னு தெரியல. இருக்கிறான், வச்சு அடிச்சுக்கலாம். ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், சீக்கிரம் சீக்கிரம். டோர் கிளாஸ் இந்த லாக்கரில். ஐயோ, இது வேறு தச்சா முட்டான்னு வர்றேன். லாக்கரில் சீக்கிரம் போய் அதாவது வேலை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டான் வேறு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வெயிட் பண்ண வேண்டியது தான், என்ன பண்ணுறது. ஓகே, நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவன் போனதுக்கப்புறம் சரி வெளியே போகலான்னு முடிவு எடுத்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறேன். ஓப்பன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. இப்போயாச்சும் கரெக்டாக வெளியே ஓடிடலான்னு நினைக்கிறேன். அப்படியே நைஸாக அப்படியே எட்டி பார்க்க வேண்டியது தான். இருக்கியாடா அடே? இல்லை அவன். ஓகே, இந்த வாட்டி பொறுமையாக அப்படியே போக வேண்டியது தான். டேய், இருக்க மாட்டேதானே, திடீர்னு வந்துடாதரா. அங்கே தாங்க நிற்கிறான். ஐயோ, பிஜிஎம் போட்டான் அப்போனா வரான். இருட்டிலே ஓடிட்டு இருக்கிறேன். அப்படியே ஓடிடு. சீக்கிரம் ஓடு. ஓகே, இந்த சைடு வந்தாச்சு. இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். இங்கே வரான். வந்துட்டாங்க. சீக்கிரம் போய் லாக்கரில் போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது இந்த வாட்டியும். இதே மாதிரி எத்தனை நாடி தான் ஒளிஞ்சு விளையாட வேண்டியதோ. சரி, பேசாமல் வெளியே போய் ஒரு அடி வாங்கினாலும் சரி, வெளியே போய் அப்படியே நைஸாக ஓடிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடிச்சுக்கிட்டான். ஓடுறா. அட்டேங்க அப்பா. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஈஸியாக. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலான பாஸ்ட்லேயே ஓடி வரான். சீக்கிரம் அந்த மெயின் சுவிட்சை வேறு ஆன் பண்ணி விடணும். போட்டுவிடு. ஐயோ, வேறு ஜம்ப் பண்ணுறான். அப்பா ஆன் பண்ணியாச்சு. ஐயோ, இந்த பக்கம் ஓடு. இப்போ வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் போய் தாண்ட ஒரு ஜம்ப் பண்ணி அந்த ஓட்டைக்குள்ளே பூந்துக்கிட்டா போதும். எங்கடா அது இந்த சைடு தான். அப்பாடா, இது வந்து பண்ணால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை தாண்டி வந்து பண்ணால் வரமாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டை வந்து பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம். போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோலில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டு இருப்போம். கேமராவில் இருக்கிற எல்லா வீடியோ வந்து ஃபுட்டேஜ் எடுக்குன்னு சொல்லி. இப்போ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரூம்குள்ளே நம்ம வந்து பார்த்தா வரவே இல்லை. ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம். இந்த ப்ரூஃப் மட்டும் தான் இருக்குது. இதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்தா அந்த சிஸ்டம் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து பார்த்தா போயிட வேண்டியதான். ஓகே, இது இந்த ரூமில் தான் அந்த குண்டை உள்ளே போனான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வரல. யாருங்க அவன்? டீ என்னடா ஊசி எடுத்து குத்துறான். என்னடா விச ஊசியாரு, என்ன கருமடா அது? அட்டே எங்கடா ஐயோ, இந்த மொட்டை பையன் வேறு சும்மாவே இருக்க மாட்டான் போல். ஏதோ ஒன்று தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்னடா பண்ணுற? கண்ணெல்லாம் சுற்றுது, தலையெல்லாம் சுற்றுது. போச்சு. யாருக்கு மிலிட்ரிலாம் வராங்க. ஓஹோ, என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்கு? என்னடா அது? யாரா அடிக்கிறாங்க? இது வரையும் சைக்கோன்னு தானே நினச்சேன். எது பேயில வந்து அடிக்குது?
ஐயோ வேறு மயங்கிட்டான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வேறு தெரியல. ஓகே வந்து பார்த்தா லோட் ஆகுது. லெவல் 1 முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டுக்கு வந்து பார்த்தா வந்துட்டோம். நம்மளை வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிட்டான். பேசாமல் அந்த கேமராவில் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்திருந்தேன்னா அப்படியே எடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஓடி போயிருப்பேன். இவன் வேறு ஊசி குத்தி அதை குத்தின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டு அடைச்சி விட்டு போயிட்டான். சரி இந்த கேமரா அப்படியே நம்மக்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டான். சரி லூசு பையனாக்காரான். ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போது கேமரா நம்மக்கிட்டே கொடுத்துட்டு போகிறான். ஓ ஹைட் ஆகிறதுக்கா? எதுக்கு நான் ஹைட் ஆகணும்? அப்படின்னா இங்கேயும் ஏதோ சம்பவமா? வேணாண்டா விடுங்கடா. ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஏதோ நோட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே நோட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ எப்படி வெளியே போகிறது? ரெஸ்ட் இன் பீஸு நல்லா சுற்றி எழுதி யாரா நீ? என்னடா பண்ணுற? கதை ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறான். எல்லாம் நல்லவனாக வரான். சரி நம்ம அப்படி இந்த சைடு போக வேண்டியது தான். ஒருத்தனால அவன் போட்டு தட்டிட்டு கிடக்கிறான் கதவை போட்டு. கத்தாதடா மூடுங்கடா. விட்றா வரேன்டா. என்னடா அவன் பிரச்சனை? உங்கடா நான் வரேன்னா ஓடுறேன். பயந்தான் போய் பையனை வில்றா. அந்த சைடு அப்படியே ஓடிட்டான் அவன். ஓகே அப்படியே இந்த சைடு அந்த சைடு வழியில் இந்த சைடு தான் போய் ஆகணும். அப்படியே பொறுமையாக என்னங்க பண்ணுறாங்கண்ணா? செவுத்துக்கிட்ட நின்று பேசினுக்கிறான். மொட்டை யாருங்க நல்லா ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு சைக்கோவாகிறானுங்க. இது ஓப்பனே ஆகலை. ஸோ இவனுங்க வேறு சும்மா இருங்கடா. என்ன மூளையிலன்ட்டு என்னமோ அழுந்துட்டுக்கிறான். போகலாமா நம்ம? சாமி கூட பாதி வாயக்கான தச்சு வச்சுக்கிறாங்க. ஓ ஷீட். இங்கெல்லாம் வந்து பார்த்தா போகவே கூடாது. அப்படியே இந்த சைடு போக வேண்டியதுதான். இவனுங்க யாருங்க? ஏதோ பேசுகிறானுங்க. அதில் சப்டைட்டில் இல்லை. சப்டைட்டில் கீழ். ஓகே இங்கே இருக்குது. என்ன பேசுகிறாங்க? மேபியா இல்லை நர்வஸ். கொல்ல போகிறாங்களாண்ணா? பேசாமல் நம்ம அப்படியே கீழே போய் தம்பி உங்கள் வலிக்கே நான் வரல. நான் அப்படியே அந்த சைடு ஓடிடுறேன். யாருங்க அவன்? உள்ளே போயிட்டான் மறுபடியும். என்னங்க நம்மளை கொல்றதை பற்றி பேசினுக்கிறானுங்க அவங்க ரெண்டு பேரும். ஐயோ இவன் வேற ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். யாரையும் அவங்கள நம்பாத. அவங்களாம் வந்து சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்ஸ் கிடையாது. அவங்களாம் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. உனக்கு புரிஞ்சுதா? They have always been here. இவன் யாருங்க? ரத்தமா? அதை என்னால் உணர முடியுது. என்னடா பண்ணுற? இங்கேயோ போகிறான். செவுத்துல அது தலையா என்னதுடா? அது போட்டு உடச்சிட்டு இருக்கிற முட்டையை உடைக்கிற மாதிரி போட்டு உடச்சிட்டு இருக்கிறான். செவுத்துலேயே ஆம்லேட் போடுறான். நில்றா. என்னடா பண்ணுற? ஓ யாருங்க இவங்களாம்? இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இங்கே இருந்தால் நமக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும் போல். ஓடு ஓடு ஓடு. இந்த இடத்துல எங்கடா போகிறது? இது வேறு பேட்ரி வேறு கொய்யின்ட்டே இருக்குது. இங்கே வேறு எங்கே வழின்னே தரல. நானும் வந்து இவ்வளோ நேரம் தான் இப்படியே தொலைவிட்டு இருக்கிறதுன்னு தெரியல. நானும் ரொம்ப நேரமாக தொலைவி எப்படியோ வழி வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வழின்னு தான் நினைக்கிறேன். இங்கே இல்லை. அப்போது வேற எங்கே? இங்கேயா? இங்கே தான். இந்த ஹோட்டலுக்கு வந்து போகணும். என்னங்க திடீர்னு சவுண்டு இவ்வளோ அதிகமாகுது. சரி மேலே போய் இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது. ஜம்ப் பண்ணுறேன். யாரா நீங்களாம்? சாமி யாரா நீங்களாம்? இங்கே ஒரு கங்கிறான். கட்ட வார்த்தை பேசுகிறான். மொட்டத்தில் பொழந்துருவேன் ஏதாவது வாய் பேசுறேன்னா. யாரை பார்த்துடா பேசுகிற? இவன் இங்கே நிற்கிறான். ரெண்டு பேர் நடுவில் நின்று யாரா இருக்கிறாங்க? அவங்ககிட்ட யாரா பேசுகிற? யாரா இருக்கிறாங்க? ஸோ கடவுளை இவங்கெல்லாம் எங்கே செஞ்சாங்கன்னே தெரியல. நம்ம அப்படியே இருந்தானே வந்துட வேண்டியது தான். இந்த சைடு எந்த சைடு போகிறது? இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது. இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே தான். ஓகே இப்போ இந்த ஆப்போசிட் சைடு வந்துட்டோம்.
ஐயோ இவன் அந்த மொட்டையை உடச்சிட்டு அவன் தலையை உடைக்கிறன்ற பேரில். இப்போ வேறு ஒருத்தன் இங்கே உக்காந்துட்டு இருக்கிறான். சரி அப்படியே நம்ம நேராக போக வேண்டியதான். அவன் இந்த இடத்துல 2 பேர் கொல்றதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஆளை காணோம். ஓகே, சப்டைட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம அப்படியே இருந்தாலும் ஓடிட வேண்டியது தான். ஒரே ஓட்டம். எப்படியோ உள்ளே வந்தாச்சு. இந்த கிருமி நாசினிலாம் அடிக்கிறாங்க. ஓகே, நான் அடுத்த ஃப்ளோர் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இப்போ மேலே போக வேண்டியது தான். ஏ பிளாக்கா? ஓகே, இந்த இடத்துல கதவு திறக்கலை. எங்கடா போகணும்? இந்த சைடு ஒரு வழி இருக்குது. அப்படியே மேலே போகும். அங்கே ரத்தத்தை படிச்சுட்டு இருக்கிறான். அடித்து போட்டு ரத்தத்தில் எழுதனானா இல்லை இவன் ரத்தத்தில் எழுதலானான்னு தெரியல. இந்த பக்கம்தான் வழி இருக்குது. அப்படியே இந்த வழியாக போக வேண்டியது தான். ஓகே, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு வந்தாச்சு. இங்கே ஏதோ வழி இருக்குது. என்ன இருக்குது? மானிட்டர் இருக்குது. ஒரு பேட்ரி இருக்குது. சூப்பரு. அதில் ஹைட் ஆகிறதுக்கெலாம் இடம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. அவங்கள ஏதோ பைத்தியம் மட்டும் பேசி நிற்பாங்க. அதெல்லாம் கவனிச்சுன்னு இருந்தால் நம்ம கதை முடிஞ்சிடும். இது வேறு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த சைடு ஓகே, இந்த சைடு ஒரு வழி இருக்குது. இன்னும் ஏதோ சத்தம் போடாதா? டே சத்தம் போடான்னு சொல்லி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். டேயே, இந்த வழியாக போகலாமா? நீ வந்து பார்த்தோன்னா அமைதியாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஓகே சாமி, இவன் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்ரி இங்கே ஒன்று இருக்குது. அதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம இப்படி இந்த சைடு வந்துட வேண்டியதான். நான் அமைதியாக தான் இருக்கிறேன், நீ போட அந்தாண்ட. வேற ஒருத்தன் இந்த செக்யூரிட்டி. யாருங்க இவன் யாரா? ஐயோ, இப்போ இவங்கிட்ட இருந்து வேறு தப்பிக்கணுமா? அப்படியே ஓடு. அப்போ ஒரு ஜம்ப் போட்டாச்சு. எங்கடா பின்னாடி இவ்வளோ அப்படிங்க வந்தான்? எங்கடா பின்னாடியே வந்துட்ட? யாரா நீ? சாமி, எங்க இவ்வளோ வேகமாக வரானுங்க? ஓடுறா. அப்படியே அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த டோரை வந்து பண்ண உள்ளே போய் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சீக்கிரம் ஓடுறா. எப்படியே வந்தாச்சு. க்ளோஸ் பண்ணுறோம், டோரை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே ஒரு லாக்காக இருக்குது. இங்கே போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? போடா, உள்ளே வந்தாச்சு எப்படியோ. ஓகே, நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். இந்த இடத்துல மினிக்குது. இதை அப்படியே ஒரு அமுக்கி இதை ஓப்பன் பண்ணி விட்டு அந்தானே போயிட வேண்டியது தான். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் வேறு வரான். எப்படி தான் இந்த மாதிரி இருக்கிறானுங்க தெரியல. திடீர்னு யூட்டன் போட்டு வர வரானுங்க திடீர்னு ஒரு வாட்டி. இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியல. மற்ற கேம்லேயாச்சும் அப்படியே போயிடுவானுங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்போது வந்து பார்த்தோன்னா திரும்பி அந்த சைடு போயிருப்பான், இங்கே வரமாட்டான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நைஸாக அப்படியே நவர வேண்டியது தான். காணோம் அவனை. ஒரே ஓட்டம். எங்கேயுமே திரும்பி போகக்கூடாது. அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடலான்னு தான் இருக்கிறேன். 1 2 3 ஓடிடுறா ராசா. பின்னாடி எவனுமே வந்துடக்கூடாது. ஒரே ஓட்டமாக ஓடியே போயிடணும், நிற்கவே கூடாதுங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. அவ்வளோதான், யாருக்கிட்டையும் சிக்கலை. எப்படியோ கிரீம் நாசின் அடிங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தா போட்டுருவேன். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. பை.